வணக்கம். ஆஷாட நவராத்திரியின் 3ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தேவதை லாவண்ய பாதா. ஸோ லாவண்யம் அப்படின்னாலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய அழகு. இது உடலால், உள்ளத்தால், சுற்றுப்புற சூழலால், மனதால் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஒரு அழகை காணக்கூடிய தேவதை. அழகே அழகு என்று அமர்ந்திருக்கக்கூடிய தேவதை. இவங்க இயற்கையோட காதலி. ஸோ இன்னைக்கு இந்த பிக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மூச்சு காற்றை நீங்கள் கவனிங்க. உங்களோட மூச்சு காற்று, உங்களோட உயிர் சுவாசம், அது எந்தவித சிரமமும் இன்றி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான நன்மைகள், உங்களுக்கான விஷயங்கள் உங்களை அடையும். இதுக்கு எந்த ஒரு ஹரிபரியோ தேவையில்லை. நமக்கான நன்மைகள் நம்மளை சேருங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்துட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த தேவதை உங்களுக்கு அருள் புரிவாங்க. இவங்க இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க இல்லையா? ஸோ இயற்கை சார்ந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் வாழ்க்கையின் சுவையை அறியக்கூடிய விஷயங்களை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய ஆற்றல்கள் பொதிந்திருக்கும், நிறைய ஞானங்கள் இருக்கும். இந்த ஞானம்ங்கிறது நீங்கள் இயற்கை சார்ந்த, பிரபஞ்சத்தை சார்ந்து எடுத்துக்கலாம். அதே போல் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கொடுப்பாங்க. நம்மை போன்றது தான் பிறரும். ஸோ பிறரிடமிருந்து ஒரு பெருசாக குற்றம் குறையை காணாத ஒரு மனதை நீங்கள் வச்சுக்கோங்க. இயற்கை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தேவதையோட அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அழகும் கம்பீரமும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய தேவதை தான் இவங்க. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் இயற்கையை நேசிங்க. இயற்கைக்கு எந்த ஒரு சேதாரமும் நம்ம உண்டு பண்ணாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுற்றுப்புற சூழலை பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க. உங்களோட சிந்தனையும் சரி, உங்களோட சூழலும் சரி, நீங்கள் எவ்வளோ அழகாக பராமரிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு மேன்மை நிலையை அடையும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ எனக்கு வந்ததை நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. நன்றி.